தமிழ் சினிமால இருந்து டைரக்டர் அட்லி ஹிந்திக்கு போய் ஷாருக் கான் வச்சு ஜவான் படம் பண்ணி 1000 கோடிக்கு மேல வசூல் அடிச்சாரு. அதே மாதிரி இப்போ ஒரு வெறித்தனமான குக்கிங் ரெடி ஆயிட்டு இருக்கு. யாரா இருந்தாலும் கேக்குறீங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சந்தானம் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு படத்துக்கு காமெடியா நடிக்க போறாரு. காமெடின்னு இல்ல, ஹீரோக்கு ஃப்ரெண்டு அந்த மாதிரி சைடு ரோல் நடிக்க போறாரு. அந்த படத்தோட ஒரு அப்டேட் இருக்கு. ரெண்டுமே பிக் அப்டேட். வரிசையா பார்த்துருவோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பெரிய குக்கிங் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அது என்னன்னா, நம்ம தெலுங்கு சினிமால இருந்து அல்லு அர்ஜுன் ஒரு ஹீரோ நடிக்க போறாரு. தமிழ் சினிமா டைரக்டர்ல அது நடிக்க போறாரு. இவர் இப்போ புஷ்பா 1 புஷ்பா 2ன்னு சொல்லி பயங்கர ஹிட் கொடுத்தாரு. புஷ்பா 2 காண்டு வேற எந்த படத்தையும் நடிக்கல. ஒரு 2 வருஷமா புஷ்பா 2 மட்டும் தான் நடிச்சாரு. ஆனா அந்த புஷ்பா 2 படத்தோட வசூல் 1700 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம தமிழ் சினிமால ஒரு டைரக்ட் பண்ண போறாங்க. அது எப்படி 2000 கோடி கன்ஃபார்ம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ஆனா அந்த படத்துல மியூசிக் டைரக்டர் பார்த்தா இந்த சின்ன பையன் வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நினைப்பீங்க. யாருன்னா சூர்யா 45 படத்தோட மியூசிக் டைரக்டர், பென்ஸ் படத்தோட நம்ம ராகவா லாரன்ஸ் பென்ஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். இவர் தான் இந்த படத்தை மியூசிக் டைரக்ட் பண்ண போறாராம் இந்த அல்லு அர்ஜுன் படத்துல. இப்போ டாக் போயிட்டு இருக்கு. ஆனா இவர் அனிருத் ஏரமன் தான் எடுப்பாரு. எப்படி இந்த பையனுக்கு வாய்ப்பு வந்துச்சு எனக்கு தெரியல. ஆனா இவனும் இப்போ கலக்கிட்டு இருக்கான். ஒரு 3 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கான். 3 சாங்கும் பயங்கரமான ஹிட்டு, ட்ரெண்டிங் ஒன்ல இருக்கு. அந்த மாதிரி உள்ள ஹிட் ஆயிருக்கு. இந்த சாய் அபியங்கருக்கு ஃபர்ஸ்ட் படமே தமிழ் சினிமால பென்ஸ் படம் ராகவா லாரன்ஸ் நடிக்கிற லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த படத்தை வாய்ப்பு கிடைச்சி மியூசிக் டைரக்டரா. அதுக்கப்புறம் சூர்யா 45 படத்துல ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த படத்துலயும் மியூசிக் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ தெலுங்கு சினிமால டெபியூட் ஆயிராப்ல இந்த மியூசிக் டைரக்டர். அதுவும் தமிழ் சினிமா டைரக்டரால டெபியூட் ஆயிராப்ல. அது ஃபர்ஸ்ட் படமே அல்லு அர்ஜுன் தெலுங்குல. அவரை பத்தி சொல்ல வேணும், பயங்கரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றான்னா டைரக்டர் அட்லி. இவரு தமிழ் சினிமால ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகின்னு சொல்லி பயங்கரமா பல ஹிட் கொடுத்தாரு. 4மே பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட். அதுக்கப்புறம் 5வதா நேரா ஷாருக் கான் போய் மும்பையில் போய் கதை சொல்லி ஹிந்தி சினிமாவில் போய் படம் பண்ணி ஜவான் ஒரு படத்தை எடுத்து 1000 கோடிக்கு மேலே வசூல் கொடுத்தாரு. யாரும் நினைச்சு பார்த்துருப்போமா? பிகில் படத்துல விஜய் வச்சு எடுத்தாரு. ஒரு 300 கோடி கிட்ட தான் வசூல் நினைக்கிறேன். ஷாருக் கான் வச்சு எடுக்கிறாரு. நம்மளாம் நினைச்சிருப்போம் ஒரு 500 கோடி. சங்கர் டைரக்ட் பண்ணி இந்தியன் படமே 500 கோடி எவ்வளோ வசூலாச்சு? 500 600 வசூலாச்சு. சரி, அவ்வளோதான் ஆகும். ஏன்னா அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வர வந்திருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் ஹிந்தி சினிமா போறாரு. இப்படி 1000 கோடிக்கு உள்ள வரும்னு நினைச்சோம். ஆனா 1000 கோடி தாண்டி வசூல் கொடுத்தாரு. ஏன்னா அந்த மாதிரி உள்ள டைரக்டர் பயங்கரமா உழைப்பு போடுறாரு. ஆனா இவரு இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்க போறாரு. டைரக்டர் அட்லி அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்க போறாரு. இந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகும். ஏன்னா டைரக்டர் போய் சொல்ல 5 படம் பயங்கர ஹிட், எதுவுமே ஃபிளாப் கிடையாது, எல்லாமே ஹிட். ஆனா நீ எல்லாமே நினைக்கலாம் எப்படா 2000 கோடி போகும், 1000 கோடி தான் வரும். அல்லு அர்ஜுனுக்கு வந்து புஷ்பா 1ல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால வேற எந்த படத்தில் நடிக்காம 2ல நடிச்சாரு. அது பயங்கரமா ஹிட் கொடுத்து வசூல் 1700 கோடி வசூல் கொடுத்துருக்கு நீங்க சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி தான் பிகில் படத்தையும் இவர் அட்லி 300 கோடி வசூல் கொடுத்தாரு. எப்படி 1000 கோடி வசூல் கொடுத்தாரு யாரும் நினைச்சு பார்த்துருப்போமா? இப்படி 1000 கோடி கொடுத்தாரு. அந்த மாதிரி கன்ஃபார்ம் 2000 கோடி. ஒரு ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் 1700 கோடி ஒரு முதல் கொஞ்சம் ரீச் ஆவாங்க. அதுக்கப்புறம் படம் இன்னும் ரீச் ஆகும். ஏன்னா பேரண்டி ஆக்கிடுவாங்க. எல்லா பக்கம் போய் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்களை பத்தி சொல்லியா செய்யணும். ஜெயிலர் படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. நெல்சன் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சாரு. மலையாளத்துல ஒரு பெரிய ஆக்டர், தெலுங்குல இருந்து ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லி சுற்றி வட்டாரமே ஒரு 3-4 இதுல இருந்து பெரிய ஆக்டர் தூக்கிட்டு வந்து படத்துல நடிக்க வச்சு. ஆனா வெறும் கேமியோல தான் வருவாங்க, 5 நிமிஷம் தான் வருவாங்க. ஆனா 700 கோடி வசூல். அதே பிளான் இப்போ இதுல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் படத்துல எப்படி சின்ன சின்ன கேரக்டர் அங்கங்க ஒரு ஆள் மேன் ஆக்டரை கூட்டு வந்து கேமியோட நடிக்க வச்சு பயங்கர ஹிட் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 2000 கோடி வசூல் ஆகும் கன்ஃபார்மா. இந்த படத்துல ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டு, டைரக்டர் அட்லி கன்ஃபார்ம் ஆயிட்டு, ஹீரோ அல்லு அர்ஜுன் கன்ஃபார்ம் ஆயிட்டு, சாய் அபியங்கர் மியூசிக் டைரக்டர் டாக் போயிட்டு இருக்கு. அவர் வராரா இல்ல அனிருத் இல்ல ஏஆர் ரஹ்மான் வராங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த அப்டேட் வந்து நான் சொல்றேன். இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.